அனைவருக்கும் வணக்கம். உங்களை M365 தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய காணொளியில் நாங்கள் பார்வையிட இருப்பது ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 தெனாந்த நாங்கள் எப்படி உருவாக்கி கொள்வது என்று சொல்லி இந்த காணொளியில் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் இணையதளத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் 4 பிரிவுகளாக பிரித்துள்ளார்கள். அதாவது ஹோம் யூசர்ஸ்க்காக ஒன்றை உருவாக்கியுள்ளார்கள். அதே போன்று பிஸ்னஸ் பிரிவு உள்ளது. அதே போன்று என்டர்பிரைஸ் பிரிவு ஒன்று உள்ளது. அதே மாதிரி எடுகேஷன் பிரிவு ஒன்றும் உள்ளது. இப்போ நாங்கள் இன்று ஒரு பிஸ்னஸ் தெனாந்த நாங்கள் எப்படி உருவாக்கி கொள்வதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பிஸ்னஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் பிஸ்னஸ் பேக்கேஜின் விலை விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் 3 விதமான பேக்கேஜை அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். ஒன்று பேசிக், அடுத்தது ஸ்டாண்டர்ட், அதோடு ஒரு பிரீமியம் பேக்கேஜும் அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். நாம் இன்று ஒரு பிரீமியம் பேக்கேஜை தெரிவு செய்து எப்படி ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 தெனாந்த உருவாக்கி கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் இந்த காணொளியில் பார்வையிடுவோம். அதாவது உங்கள் தேவை என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த பேக்கேஜ் உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் ஆராய்ந்து அதிலே ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு விலை வித்தியாசங்கள் உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த பேக்கேஜ் நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்கள் என்று சொல்லி தெரிந்து கொண்டு நீங்கள் இதிலே ஒன்றை நீங்கள் தெரிவு செய்யலாம். ஆனால் நீங்கள் இந்த பேக்கேஜை நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் தெனாந்த உருவாக்கிய பின்பு உங்களுக்கு தேவை இல்லை எனில் நீங்கள் வேறொரு பேக்கேஜுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நாம் இன்று தெரிவு செய்ய இருப்பது இந்த பிரீமியம் பேக்கேஜ். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் இதில் அதாவது செக்யூரிட்டி சம்பந்தமான பல விடயங்களை அவர்கள் உள்வாங்கியுள்ளார்கள். அதனால் நாங்கள் இந்த பிரீமியம் பேக்கேஜை தெரிவு செய்து ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 தெனாந்த நாங்கள் இன்று உருவாக்கப் போகின்றோம். இதிலே அவர்கள் ஒரு மாதம் நீங்கள் இலவசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் நான் ஒரு மாதம் இந்த பேக்கேஜை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியுள்ளேன். இது உங்களுக்கு நீங்கள் வேறு பேக்கேஜை ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அது பிடித்திருந்தால் நீங்கள் அதை அப்படியே வைத்து பாவிக்கலாம். இல்லையெனில் நீங்கள் வேறொரு பேக்கேஜுக்கு நீங்கள் பிறகு மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கு இதில் ட்ரை ஃப்ரீ ஃபார் 1 மந்த்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஃபார்ம் வரும். இதிலே நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை லைசன்ஸ் தேவைன்னு சொல்லி கேட்கணும். அதை நீங்கள் இதில் நீங்கள் 1 2ன்னு சொல்லி நீங்கள் மாற்றினீர்கள்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே விலை கீழே வரும். அதோடு நீங்கள் இன்று எவ்வளவு காசு கட்ட வேண்டும் என்று சொல்லி கீழே காட்டும். நான் இன்று 2 பேருக்கான லைசன்ஸை வேண்ட போகின்றேன். இதில் 2 பேருன்னு சொல்லி நான் தெரிவு செய்த பின்பு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் $44 சொல்லி ப்ரைஸ் காட்டுது. இதில் நான் இன்றைக்கு ஒரு காசும் கட்ட தேவையில்லை. அதனால் நான் அடுத்தது நெக்ஸ்ட்ன்றது கிளிக் பண்ணி இதிலே எனது மின்னஞ்சல் முகவரியை நான் எழுத வேண்டும். அதன் பின்பு நீங்கள் நெக்ஸ்ட் என்று சொல்லி கிளிக் பண்ணலாம். உங்கள் மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் எழுதிய பின்பு நெக்ஸ்ட் என்று அமர்த்தினா பிறகு அதாவது நீங்கள் உங்களுடைய பெயர் விவரம் மற்றும் உங்களது ஜாப் டைட்டில், உங்களது மின்னஞ்சல் முகவரி, அதே போன்று உங்களது நிறுவனத்தின் பெயர், உங்களுக்கு நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை செய்யணும், எந்த நாடென்று சொல்லி நீங்கள் தெரிவு செய்த பின்பு நெக்ஸ்ட்ன்னு சொல்லி நீங்கள் இதில் அழுத்தலாம்.
உங்களது பெயர் விவரங்களை நீங்கள் எழுதிய பின்பு வந்து இன்னும் ஒரு செக்யூரிட்டி செக் என்று சொல்லி ஒரு பேஜ் ஒன்று வரும். இதிலே வந்து உங்களது மொபைல் நம்பர் எழுதி இதில் வந்து நீங்கள் வந்து தெரிவு செய்யலாம். வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வேணுமா அல்லது உங்களுக்கு ஒரு ஹோல் வந்து வரும். அவர்கள் வந்து ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவார்கள். அந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும். நான் வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் மீன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து ஃபோன் நம்பரை வந்து இதிலே வந்து எழுத போகின்றேன். அதுக்கு பிறகு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்து டெக்ஸ்ட் மெசேஜில் வரும். அதை வந்து நீங்கள் வந்து எழுதணும். நீங்கள் வந்து செக்யூரிட்டி செக் பேஜில் வந்து உங்களது மொபைல் நம்பர் எழுதிய பின்பு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து வரும். அதை நீங்கள் எழுதிய பின்பு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் வந்து தெரிவு செய்ய வேண்டும். அதோட வந்து உங்களுக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் தெனான்த் டொமைன் நேம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேணும். அதோட வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த பெயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதில் வந்து நீங்கள் யூசர் நேம் அதோட வந்து பாஸ்வேர்டை வந்து எழுதின பிறகு நெக்ஸ்ட் என்றதை வந்து நீங்கள் அழுத்தலாம். நீங்கள் இப்பொழுது இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் வந்து நான் வந்து 2 லைசன்ஸை வந்து நான் தெரிவு செய்தனால் இப்பொழுது வந்து அவர்கள் கேட்கின்றார்கள் வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் மெத்தடை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ணால் தான் நீங்கள் அதாவது உங்களது ரயல் வந்து ஆக்டிவ் பண்ணுவினோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் மெத்தடை வந்து நீங்கள் அடுத்த பேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணின பிறகு தான் நீங்கள் வந்து உங்களது தெனான்த் வந்து ஆக்டிவேட் ஆகும். உங்களது பேமெண்ட் மெத்தடை வந்து நீங்கள் ஆட் பண்ண பிறகு வந்து பார்த்தீர்களாக இருந்தால் இப்பொழுது வந்து உங்களது விலையை வந்து இங்கே காட்டுகின்றது. அதன் பின்னர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ட்ரையல் என்று வந்து நீங்கள் அழுத்தினீர்கள்னு சொன்னால் உங்களது ட்ரையல் வந்து 1 மாதம் வந்து நீங்கள் வந்து இலவசமாக வந்து பாவிக்கலாம். இப்பொழுது நாங்கள் வந்து நமது மைக்ரோசாஃப்ட் 365 பிஸ்னஸ் பிரீமியம் ட்ரையல் பேக்கேஜ் வந்து நாங்கள் வேண்டிட்டோம். இனி அடுத்தது வந்து நாங்கள் வந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி அடுத்த வார வீடியோவில் வந்து நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.